வணக்கம்மா. வணக்கம். ஹலோ. எஸ். இந்த நிகழ்ச்சி நீங்க யூ ஆர் வாட்சிங்ல? எஸ் மேம். அவங்க கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? எஸ். உங்க பேர் என்னம்மா? ஜீவிதா. ஜீவிதா. எஸ். எங்க வர்க் பண்றீங்க? பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு சரி, இருக்கேன். என்னல ஸ்பெஷலைஸ் MSc MPhil counseling psychology and also diploma in hypnotherapy. ஹிப்னோதெரபி. Yes. ஹிப்னோதெரபினா Unconscious mind க்கு we will take the client and certain problems cannot be cleared when it's conscious mind ல இருக்கிறப்போ சில problems clear பண்ண முடியாது and certain problems we do not know the reason. அவங்கள எனக்கு ரீசன் தெரியல ஆனா அந்த ப்ராப்ளம் இருக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் all kinds of addiction behaviors, certain fears, darkness பார்த்தா எனக்கு பயம் இருக்கு, இந்த கலர் பார்த்தா பயம் இருக்கு, இந்த மாதிரி people பார்த்தா பயம் இருக்கு, for which they will not know reason தெரியாது அவங்களுக்கு. காரணம் தெரியாம ஒரு fear இருக்கும். எஸ். அது வந்து கான்ஷியஸ் மைண்ட்ல they won't know. பட் அன்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது சின்ன வயசுல பிறப்புல இருந்து அவங்க இந்த ஏஜ் வரைக்கும் எல்லாத்தோட கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் இஸ் அவர் சப்கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட். அன்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது ரொம்ப ஹிடன், அதாவது யாருக்குமே தெரியக்கூடாத விஷயங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது அன்கான்ஷியஸ் மைண்ட். அதர் வி கேனாட் டேப்பர். பட் சப்கான்ஷியஸ் இஸ் மற்றவங்கள வில்லிங்னஸோட ஆக்சஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் அது மைண்ட்ல அப்படியே பாதிச்சிருக்கும். அதோட ரிசல்ட்டா டிஃப்ரெண்டா இட் வில் ரிசல்ட் இன் ப்ராப்ளம்ஸ். அதை வி வில் ஹெல்ப் டு ஆக்சஸ், அதை கிளாரிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனல் ட்ராமா இருக்குன்னா அந்த ட்ராமா இல்லாம அந்த எமோஷன் ஷுட் பி ஸ்மூத் இனஃப், அதாவது ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தில் வில் மேக் இட் ஸ்மூத்தர். ஸோ பை விச் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட் இஸ் ரிசல்ட்டிங் இன் த ப்ரெசென்ட் சினாரியோ வில் கெட் சால்வ்ட் and client should be very comfortable. வந்து அந்த tension will be immediately reduced after the session. So that is exactly. So இப்போ இந்த கேஸ் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க பாத்துட்டீங்க. Yes. So இப்போ what do you recommend? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. 2008ல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. எஸ் எஸ். 8 வருஷமா அவங்களுக்குள்ள நிறைய அதாவது ஸ்பிரிட் சார்ந்தது ஏதோ ஒண்ணு தன் ஆட்டி படைக்குது, அந்த ஃபியர் உங்களுக்கு இருக்கு இல்ல? ஃபியர் இல்லப்பா, என் பாடியிலே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஒரு மந்திரவாதி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2008க்கு முன்னாடி இந்த சிம்டம் ஏதாவது எதுவுமே இல்ல. ஸ்பிரிட்ல பேசுறது அது மாதிரி, இது மைண்ட்ல பேசுறது, சோல்ல பேசுறது, ஓகே, பிரெத்தை கண்ட்ரோல் பண்றது, மூச்சு அடக்குறது, ஹெட்டேக் வர வைக்கிறது, அப்படியே மைண்ட கண்ணை சுருக்கி அப்படியே கீழே விழ வைக்கிறது, கேர் ஆக்குறது, இது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல. என்ன என்னைக்கு ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணாரோ, அந்த மந்திரவாதி சொல்றது, என் ஆவியை தூக்கி என் மேல போட்டிருக்கேன், உன் பாடி டச் பண்ணிட்டு இருக்கேன், பாடி மட்டும் டச் பண்ண எவ்வளோ என்ன கஷ்டப்படுத்தணுமோ, சிவியர் செக்ஷுவல் டிஸ்டர்பன்சஸ்